செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அந்த நாட்டு மக்களினுடைய 52% வாக்குகளை இழந்திருக்கிறார் என்று சேனல் 12 மேற்கொண்ட கருத்து கணிப்பில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, அடுத்த ஒரு தேர்தல் நடாத்தப்பட்டால் இஸ்ரேல் பிரதமர் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சியினுடைய தலைமைத்துவம் யார் ஏற்பார்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அந்த நாட்டு மக்கள் பதிலளித்துள்ளார்கள். இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தொடர்ந்தும் தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டுமா, பிரதமராக அவர் நீடிப்பாரா, அடுத்து என்ன நடக்கும் போன்ற கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளன. இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூவை தவிர்த்து அந்த நாட்டினுடைய அவருடைய கட்சிக்கு தலைமைத்துவம் யார் யார் ஏற்பார்கள் என்று கேட்டபோது பலரும் பலரை முன்வைத்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக முன்னாள் மொசாட் பிரதானி தலைமைத்துவத்தை ஏற்க வேண்டும் என்று அதிகமானவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்குயிர், அதே போல் அந்த நாட்டினுடைய திட்டமிடல் அமைச்சர், அதே போல் அந்த நாட்டினுடைய இன்னும் பல முக்கியமான அமைச்சர்கள் அந்த பதவிக்கு பொருத்தமானார்கள் என்றும் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்களவானோர் குறிப்பிட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவாறாக இருந்த போதிலும் கூட மிக முக்கியமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டார் என்று 52% பெரும்பான்மையையும் தாண்டிய மக்கள் பதிலளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை 41% அந்த நாட்டினுடைய மிக முக்கியமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தொடர்ந்து ஆட்சியிலே அடுத்த முறையும் வர வேண்டும் என்று தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை வைத்து பார்க்கின்ற போது மிக முக்கியமாக 52% இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில் 41% அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இதர 7% அல்லது அதற்கு உட்பட்டவர்கள் தொடர்ந்து தங்களால் எந்தவித தகவல்களையும் இப்போதைய நிலையில் வழங்க முடியாது என்று பதிலளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது எப்படியோ இஸ்ரேல் பிரதமர் தன்னுடைய மிக முக்கியமான பெரும்பான்மையை இழந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. என்றால் ஆட்சியிலே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. தொடர்ந்து அவர் ஆட்சியில் நீடிக்க வேண்டும் என்றால் பென்குயிர் போன்றவர்களினுடைய கட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும். அவர்கள் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்குமாறு கோருகிறார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் ஆட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2 கட்சிகள் வெளியேறிவிட்டன. அவர்கள் பெரும்பாலும் மீண்டும் இணைந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் கட்டாய சேவை சட்டமூலம். இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே அடுத்து தேர்தல் இடம்பெற்றால் பென்குயிருக்கு பதிலாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூவுக்கு பதிலாக பென்குயிர் நியமிக்கப்பட்டு அதாவது அவருடைய கட்சி தலைமைத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் இல்லையா? அவை மக்கள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் அடுத்த ஆட்சிக்கு பெஞ்சமின் நெதன்யாஹூ வந்துவிடக்கூடாது என்றால் அவருக்கு பிரதான எதிரணி தலைவராக முன்னாள் இஸ்ரேல் பிரதமர் நஃப்தாலி பெனட் பதவியேற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூவுக்கு எதிராக தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர்களுள் மிக முக்கியமானவராக கருதப்படுகின்ற யார் லெபிட் பொருத்தமானவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எது எப்படியோ இப்போதைய சூழலிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ முழுமையான ஆதரவை மக்கள் மத்தியிலிருந்து இழந்து விட்டார் என்பதனை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.